ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹச்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா புஷ்ஷுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு எப்படி மாவு பிணையிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவை பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டோம். உப்பு போட்டோன்னா நம்ம ஜீனி 1 ஸ்பூன் எடுத்து அதையும் போட்டு விடணும். போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரவை இருந்தால் நம்ம போட்டோம்னா மாவு பிசையும் போது நம்ம பூரி சுடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும், திரும்பி அமுங்காது. நம்ம ரவை போடலைன்னா வேகமாக கொஞ்சம் ஆறணுன்னா அமுங்கிரும், அந்த மாதிரி ஆகாது ரவை போட்டால். அதனால் கொஞ்சம் நம்ம ரவை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன், காய வச்சு வெதுன்னு தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசையணும். நல்லா பூரி மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும், மூடி தனியாக வச்சுட்டேன். அந்த நேரத்தில் நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நம்ம போடணும். கடுகு போட்டு நல்லா வெடித்தோன்னே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடணும். அதுவும் நல்லா பொரியணும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோன்னே 2 பச்சை மிளகா, காரம் நம்ம எதுவுமே மிளகா பொடி எதுவுமே போட போகிறதில்ல, 2 பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம் காரத்துக்கு. 2 பச்சை மிளகா போட்டாச்சு. அதுவும் நல்லா வதங்கினோன்னே நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுறணும். போட்டு நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறணும். பூரிக்கிழங்குக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னா நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் நம்ம சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம் கலருக்கு, அதையும் போட்டாச்சு. அப்புறம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பூரிக்கிழங்கு சும்மா நம்ம போட்டு 1-2 கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோடைய தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அதாவது நம்ம நல்லா வதக்கணும், எண்ணெயிலே சுருள வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம சும்மா 1-2 வதங்கினாலே போதும். டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அப்புறம் உருளைக்கிழங்கு முக்கியமானது. குக்கரில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்க்கணும். அதை தனியாக நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டோம். நம்ம நல்லா வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கொதித்து வரவும் அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கொதிச்சோன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடய நம்ம சேர்த்துக்கிறணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி அதையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்துட்டு நம்ம உப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு, அதோட நான் போடல. நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருந்துச்சு. கடைசியில் கொஞ்சோண்டு கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நம்ம கரைச்சி அதோட சேர்த்துக்கணும், கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்காக. அவ்வளோதாங்க, பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம மூடி வச்சு நான் கொஞ்சம் கொதி வந்தோடனே மல்லி இலை தூவி விட்டு இறக்கணுன்னா பூரி கிழங்கு ரெடி, பூரி மசாலா ரெடி. அடுத்து கோதுமை மாவு நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா. அதை ரவுண்டாக அந்த மாதிரி பூரி சேஃப்க்கு நல்லா தேய்ச்சிக்கணும். சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எப்படி புஷ்ஷுன்னு வருது மட்டும் பாருங்கள். எண்ணெயில் போட்டாச்சு. அவ்வளோதான், வருதா புஷ்ஷுன்னு. அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, சூப்பராக வந்துடுங்க நம்ம பூரி. இந்த பூரியையும் நம்ம செஞ்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவையும் தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக வரும். சரி, இப்போ நம்ம பாப்பாவங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம்னா. ரெடி ஆயிடுச்சு. சுட சுட புஷ்ஷுன்னு பூரியும் அதுக்கேற்ற உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றாங்கன்னு? நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.